கனல் கண்ணன். ஒரு பெக்யூலியர் கேரக்டர். ஒரு தீவிர கமலஹாசன் ஃபேன். நல்லா நடிக்காம இத்தனை வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருக்காரா? நான் ஆக்டிங்கெல்லாம் ஸ்டுடியோ போய் ஆக்டிங்கெல்லாம் கேட்டு யாரும் கொடுக்காம இருக்கிற மாதிரியாடா? படையப்பா படத்துல உள்ள ஃபைட் சீக்வன்ஸும் முத்து படத்துல உள்ளதையும் பேசியிருந்தாங்க. அதுல நீங்க ரஜினிகாந்த் பார்த்து சார் நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன இவர் நல்லா நடிக்கிறேன்னு சொல்றாரு, இவரே இதை இப்பதான் சொல்றாரா? நான் நல்லா நடிக்கிறேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றாரு. என்ன மாஸ்டர் நடந்தது? ஆக்சுவலா வந்து முத்து படம் என்னுடைய முதல் ரஜினி சாருடைய படம். எனக்கு ரவிக்குமார் ரவிக்குமார் சார் எனக்கு இதை அறிமுகப்படுத்தின நேரத்தில் இல்லையா, அதனால அந்த முத்து படம் நான் வந்து சென்னைக்காக நான் நடந்தேன். அப்போ அதில் ஒரு பொன்னம்பலம் அவர் அடிச்சு இது வீட்டை விட்டு திறத்துவார். அதாவது சாங் இருக்கும், விடுகதையா என் வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் வந்து வழக்கம் போல டெய்லி ஒரு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். ஷூட்டிங் இன்னைக்கு இந்த காலைல ரஜினிகாந்தை பார்ப்போம், நாளைக்கு அடுத்த நாள் சிவஜி சாரை பார்ப்போம். அப்படி ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஷார்ட் முடிஞ்சாலும் என் ஃபைட்டுக்கு வரணும். அவர் கூப்பிடுறதுக்கு நான் போயிருக்கேன். அப்போ ஒரு கண் கலங்கி அழுது இந்த பைய தோல்ல சொருகிட்டு அப்படி வரும்போது அழுதுட்டே போகும்போது நான் ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துருந்தேன். உட்கார்ந்தோன்னா ஷார்ட் அடி இனி ரஜினி சார் வந்து ஷார்ட் அடினா ரஜினி சார் வந்து எடுங்க கனல் அப்படின்னாரு. நான் உடனே அப்படி பார்த்து ஏன் அப்படி பாக்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னா. இன்னும் நல்லா நடிக்கிறீங்களா? ஒன்னும் டைரக்டர் கூட ரவிக்குமார் சார் என்ன சார் என்ன பாதி நல்லா நடிக்கிறேன்னு சொல்றாரு. நான் நடிக்காம சார் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கியிருக்கேன். இவ்வளவு நாள் எனக்கு இல்லாத மார்க்கெட்டா, எவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டாரு. நானும் அஜிஜ் நம்ம தப்பா கேட்டோமா சொல்லிட்டு நானும் ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பேக்கப் பண்ணுங்க, எனக்கு இந்த மூட் அவுட் பண்ணிட்டார் சொல்லிட்டு ஒரு டென்ஷன், எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அந்த படம் 95 எனக்கு வந்து சிறந்த தமிழக அரசு விருது, சிறந்த சண்டை பயிற்சிக்கான பயிற்சிக்கான அவார்டு எனக்கு கிடைச்சது. தமிழக விருது கிடைக்கும் போது நான் கொஞ்சம் ஷூட்டு முடிச்சு லேட்டா போயிட்டேன். அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஷீல்டு கலைஞர் கையில ஷீல்டு எல்லாமே வாங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் நான் லேட்டா போனது ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. கடைசியில ஃபங்க்ஷன் முடியும் போது ஒருத்தர் வாங்கி கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது திடீர்னு மைக்ல அவர் பேசினாரு, ரஜினி சார் பேசினாரு. ஸோ ஒரு எவ்வளவுதான் வருது மனிதன் எவ்வளவு ஒரு பதவி எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா? அப்போ அவர் சொன்னாரு, நான் இத்தனை வருஷம் நான் சினிமாவில் நான் வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 95 முத்து படத்துக்கு சிறந்த நடிகருக்கான ஒரு தமிழக விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அன்னைக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது கனவு கண்ணன் சொன்னாரு, நீங்க நல்லா நடிக்கிறீங்க சொன்னாரு. உண்மையிலே அந்த நல்லா நினைச்சிருக்கோம். என்னமோ இங்க எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா மாஸ்டர். இத்தனை வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேல ஆனாலும் இன்னும் அந்த பழைய நினைவுகள்லாம் மறக்காம ஒரு உச்சபட்சத்துக்கு போன ஒரு சூப்பர் ஸ்டார் இது மாதிரியான விஷயங்களை சொல்றது ஒரு பாராட்டக்கூடியதான். மாஸ்டர் இன்னொரு கேள்வி, முத்து படம் ஓகே, இந்த படையப்பா படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதுல அவருடைய உடம்ப பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னதுன்னு சொல்றாங்க. அந்த படையப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்தது? ஆக்சுவலா படையப்பா ஷூட்டிங்ல வந்து நான் வந்து ஈவினிங் ஷூட் கிளைமேக்ஸ் எடுக்க போறேன். நான் வந்து ஈவினிங் மைசூர் போயிட்டேன். மைசூர்ல உட்காந்து ஷூட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஈவினிங் 5 o'clock ஆகுது. நம்ம ரீச் ஆகணும்னு டைரக்டர் சொன்னாரு, கே ரவிக்குமார் சார் சொன்னாரு, டே கண்ணா ரஜினி சார் பேர்பட்ல ஃபைட் பண்ண போறாருடா, நாளைக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டாரு. என்ன மனசாட்சி இல்லைண்ணே, கேவலமா இருக்கு, நீ அவரு ஃபைட் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னேன். சரி அவரு சொல்லிட்டாரு, அதான் முடியும், வேற வழி இல்லை, எடுத்தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. நான் உடனே என்னடா சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே இருந்தேன், உட்கார்ந்து இருக்கேன். வந்தாரு கனல், இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க போல இருக்கு. இது ரொம்ப சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அப்படியே சோகமா வரேன். கனல் நான் ஏதோ அவர் வந்து என்னோட டாபிக் வர டாபிக் எங்க போனீங்க ஷூட்டிங் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டு கிடையாது. அந்த படத்தில் நான் வந்து சார் கூட ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு. நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது. ஆமா நல்லா இருக்காதுங்க. மறுபடியும் டாபிக் மாற்றி பேசிட்டு கடைசியில சொல்லலாமா, நீங்க என்ன சொன்னீங்க, பேர்பட் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க அப்படி கேட்டார். ஆமா சரி அப்படி யோசிச்சு டக்கு சட்டை கேட்டு அப்படி காமிச்சாரு. நான் மறந்து போயிட்டேன். நரம்பு நார உடம்பு வச்சிருக்காரு. ஸோ உடனே நான் ஷாக் ஆகிடுவேன், எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணும். ஸோ அதுக்காக அந்த சண்டை நான் கோரியோகிராஃபர் மாத்திரை எடுத்துருக்கேன். அதுல கூட அந்த அவருடைய பவர் கண்ட்ரோல் கூட அடிப்பாங்க குத்துவாங்க, ஒருத்தனை அடிச்சு குத்திட்டு ப்ளோ பண்ணாரு, ஊதி விடாரு. அப்படி ஊதின ஒரு டாப்ல விடுவான் பாருங்க, அதெல்லாம் அவருடைய. நான் தள்ளி விட்ட சொன்னேன், அவர் கலந்துட்டாங்க. கடவுள் நான் ஊதுன நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. ஊதி விடுறேன் அப்படின்னா அதை ஃபுல் ஊதுறாரு, ப்ளோ பண்றாரு. நான் உடனே
நல்லா இருக்குண்ணே, கூட பண்ணுங்க சார். அந்த ஷாட் கூட பற்றியும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்தது. அதை இவ்வளவு நாள் மறக்காம இந்த இன்டர்வியூ என்ன சொல்லும்போது என்னென்றாலும் மனிதர்கள் மாணிக்கம் சூப்பர் ஸ்டார் தான் என்னைக்குமே தலைவர் தான். ஆமா ஆமா. கண்டிப்பா அவரு இந்த மாஸ்டர். வர்ற தேட்டர் இந்த வர்ற டிசம்பர் 12 நீடோடி வாழணும், இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்த எல்லாம் ஆண்டவரை வேண்டிய கண்டிப்பா வேண்டிக்கிறேன். கண்டிப்பா மாஸ்டர். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருந்தாரு. அந்த நீலாம்பரி கேரக்டரை மறக்கவே முடியாது. சோ அந்த நீலாம்பரிங்கிற ஒரு பேர்லயே படையப்பா 2 எடுக்கிறதுக்கான கதையும் போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல எடுப்பேங்கிறத சொல்றாரு. ஒருவேளை இந்த நீலாம்பரி இந்த படையப்பா 2 எடுக்கும் பட்சத்தில் அந்த டெக்னீஷியன்ஸ்னா அதே வருவாங்களா? இல்ல இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்களா? இல்ல அது அவருடைய டிசைனிங் தானே, நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அட்வைஸா ஒரு செல்லமா ஒரு கோரிக்கை மாதிரி வைப்பீங்களா? கண்டிப்பா வந்தா இன்னும் பிரமாதமா இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல ஃபைட் எடுப்பேன் கண்டிப்பா. அதுல உறுதி. அது கிடைத்தால் நல்ல வாய்ப்பு தானே. கண்டிப்பா மாஸ்டர். அது எப்படி மறுக்க முடியும்? கண்டிப்பா மாஸ்டர். இது மூலமா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது இன்னும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த காலங்கள்ல பல்வேறு சண்டை பயிற்சியாளரை உருவாக்கி ஒரு உச்சபட்சத்துல இருந்தீங்க தமிழ் சினிமால. இப்போ உள்ள ஜென்சிக்கு கனல் கண்ணனா யாருங்கிறது தான் இப்போ கூகுள்ல தேடிட்டு இருப்பாங்க. பிகாஸ் நேத்து சூப்பர் ஸ்டார் பேசின அந்த வீடியோக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும்னு நம்புறோம் மாஸ்டர். என் தலைவனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தலைவா, என் வழி தனி வழி, சீண்டாத நொந்திடுவேன்.